மேலே இருக்கிற அந்த வீடியோ பார்த்தீங்களா? இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. உண்மையாவே சொல்றேன், இந்த உலகத்தில ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மூலையில இன்னமும் மனிதநேயம் உயிரோட இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனா, இந்த மனுஷன் கோபம், வலி, அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, அவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, இந்த தீய எண்ணங்கள், தீய செயல்கள்லாம் இன்னமும் இந்த மனுஷனோட உணர்ச்சியில இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மனிதநேயம்ங்கிறதும் ஏதோ ஒரு மூலையில ஒட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நம்பிட்டு இருக்கோம். ஆனா, அது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க அந்த பொண்ணு டிக்கெட் எடுக்கல சரி, அந்த பொண்ணு ஒரு யங் கேர்ள், அது மிட் நைட். அந்த இடத்துல மழை வேற சோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அந்த டிடிஆர் தன்னோட கடமையை வந்து சரியா செய்றாராம். இது எப்படின்னே எனக்கு தெரியல. அப்படி வந்து உங்களோட கடமையை செய்யறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? வேற அதாவது அந்த ஸ்டேஷன் இல்லாமல் மழை பெய்யாத இடத்துல, இல்லை ஒரு நல்ல ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல அந்த பொண்ணை இறக்கி விட்டுருந்துருக்கலாம். இல்லை அங்கே ஒரு காஃப் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வாங்க இவங்க டிக்கெட் எடுக்கல, இவங்களை என்னன்னு பார்த்து கொஞ்சம் பத்திரமா அனுப்பிச்சி விட்டுருங்கன்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். அப்படிலாம் சொல்லாமல் அப்படியே நட்டாத்துல இதுவே அவங்களோட ஃபேமிலியில் ஏதோ ஒரு கேர்ளு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா, அந்த அண்ணனோட, அந்த அப்பாவோட, தங்கச்சியோட, தம்பியோட கோபம் எப்படி இருந்திருக்கும்? என்னடா நம்ம அண்ணனை இப்படி இறக்கி விட்டாங்க, என்னடா நம்ம அக்காவை இப்படி இறக்கி விட்டாங்க, என்னடா நம்ம தங்கச்சி இப்படி இறக்கி விட்டாங்கன்னு ஒரு கோவம் வரும்ல. அது எப்படி மனசாட்சியே இல்லாமல் அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்குன்னு தான் தெரியல. தயவு செஞ்சு மனித நேயத்தோடு இருப்போம்னு நம்ம ஏதோ எங்கேயோ இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த கொஞ்சம் நெஞ்ச மனித நேயத்தில் தான் இந்த உலகத்தில் இன்னமும் மனுஷங்க அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த மாதிரி மனித நேயத்தை கொல்லணுன்ற எண்ணத்தோடு இவங்க சில பேர்லாம் இருக்கும்போது அதை பார்க்கும்போது இல்லை, என்னடா இப்படி நடக்குது அந்த உலகத்தில் அப்படின்னு தான் தெரியுது. ச்சே.